So hey guys, welcome back to another video. So in the video நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா how to trade news. ஸோ இதை நான் ரெண்டு பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றதை பார்த்துட்டு தென் பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு யோசிக்க போகிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் கிவ் எவ்ரி திங் இன் ஒன் வீடியோ அண்ட் டம்ப் இட். லைக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ பார்ட் 2 வேணுன்னா மேக் ஷியூர் டு ட்ராப் அ கமெண்ட். ஸோ ஐ நோ தட் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் பிளான் த வீடியோ. பட் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, ஸோ ஐ வாண்ட் சே சம்திங். லைக் நேற்று இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஸோ அதில் மோர் தென் 5 to 6 people ask the same question. ஸோ அதை மட்டும் இப்போ நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன், ஆன்சர் பண்ணிடுறேன். பட் பிஃபோர் தட் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் அந்த 5 பேருமே என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி, எப்படி ப்ரோ நீங்கள் ட்ரேட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க மோர் தென் 2 days 3 days எப்படி ப்ரோ ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள். ஓகேவா? ஸோ நீ ஒரு அனலிசிஸ் போடுற, என் வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தே நோ வேர் த லோ ஆஃப் த வீக் அண்ட் லோ ஆஃப் த டே, ஹை ஆஃப் த வீக் அண்ட் ஹை ஆஃப் த டே இஸ் ஃபார்மிங். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெய்லி டார்கெட் இது. ஸோ ஐ எம் டேக்கிங் எ ட்ரேட். ஆனால் நீ அனலைஸ் பண்ணதில் திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 pip ஸ்டாப் லாஸ் அண்ட் 200 pip டார்கெட். 200 pip டார்கெட். ஸோ உன் டார்கெட் இது. ஸோ உன் டார்கெட் அடிச்சிட்டான் ப்ரைஸ். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ரிஸ்க் 1%. பட் யூ நோ, லைக் உனக்கு கட்ஸ் சொல்லுது ப்ரைஸ் இந்த ஹைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு பச்சை சொல்லுது. பச்சைன்றதை விட நீ அனலைசிஸ் பண்ணதில் இஃப் திஸ் இஸ் த லோ ஆஃப் த வீக் செட்டப், ஸோ திஸ் இஸ் ஹவு த லோ ஆஃப் த வீக் வில் லுக் லைக். உனக்கு தான் தெரிஞ்சிருச்சு வாரத்தோட லோ கிடச்சிச்சு. நீ அனலைஸ் பண்ணது மூலமாக யூ ஃபிகர்ட் இட் அவுட். ஓகே, இதுதான் இந்த வாரத்தோட லோ, இதுக்கு மேலே ப்ரைஸ் போக மாட்டான் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ கண்டுபிடிச்சிட்டு நீ இப்போ ட்ரேட் எடுக்க போகிற. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஹையில் க்ளோஸ் பண்ணலான்னு உனக்கு பயம்ன்றதை விட நீ ஓகே எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்றது. பட் அட் த சேம் டைம் மற்றவங்க பிடிக்கும் போது உனக்கு ஆசையாக இருக்குது, எப்போ இவங்க மட்டும் இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ரிஸ்க் $1,000 டு மேக் $2,000. ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த ஹை டிபி செட் பண்ணாது, ஜஸ்ட் ட்ரேடிங் வியூவில் உன் டார்கெட்டில் அலர்ட் போட்டு உன் டார்கெட் அடித்தோடனே உனக்கு அலர்ட் அடிக்கும். அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 லாட்டு போயிருக்க அப்படின்னா உனக்கு தேவையான ப்ராஃபிட்ஸ் இந்த இடத்துல வந்து அடுத்த நிமிஷம் 8 லாட்டை க்ளோஸ் பண்ணுற. மிச்ச 2 லாட்டை அந்த ஃபைனல் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பாரு. பயமாக தான் இருக்கும். இன்கேஸ் என்ன ப்ரோ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஐயோ ஏன் ப்ரோ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடும் ப்ரோ அப்படின்னா என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதை ஹோல்டு பண்ணணும், ஏன் உனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உன்னோட அனலிசிஸ் மேலேயா இருக்கட்டும், உன்னோட எக்ஸிக்யூஷன்ஸ் மேலேயா இருக்கட்டும், அந்த ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணுற உனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டின்றது கிடைக்கும். ஏன்னா இப்போ நீ எடுக்கிற எல்லா ட்ரேடும் அப்படியே டில்டோ மாதிரி தூக்கி 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 ஒரே கேண்டில் டிபி 2 கேண்டில் டிபிலாம் சொருக மாட்டான் மார்க்கெட். நாட் எவ்ரி சிங்கிள் டே. சம்டைம்ஸ் இட் வில் டூ, பட் நாட் எவ்ரி டே. ஸோ அப்படின்னு இருக்கப்ப இப்போ நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ண போகிற மார்க்கெட் சம்மர் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் விண்டர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோட் பை. ஸோ அப்போ ப்ரைஸு ஸ்லோவாக தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி மொத்தமாக அப்படியே டில்டோ மாதிரி இப்படி ஏற்றி இப்படின்னா நிற்காது. பொறுமையாக அரைச்சா போவோம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இப்போ நீ அடாப்ட் ஆகணும். அப்போ என்ன வேணும் உனக்கு? பேஷன்ஸ். அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுற பேஷன்ஸ். அதை ஹோல்ட் பண்ணி பாரு. ஒரு மாதம், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பாரு. 2 RR தாண்டின உடனே உனக்கு தேவையான ப்ராஃபிட்ஸை வெளில எடுத்துரு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னா டேக் 80% ஆஃப் 8 கான்ட்ராக்டை வெளில எடுத்துரு. மிச்சம் 2 கான்ட்ராக்டை ஹோல்ட் பண்ணிப்பார். லைக் கான்ட்ராக்ட்ன்றது நான் ஃபியூச்சர்ஸ் டேர்ம்ஸில் சொல்கிறேன், பட் சேம் ஆஸ் இட் லாட் சைஸ் தான். 10 லாட்டு போகிறோன்னா 8 லாட்டை வெளில எடுத்துரு. மிச்சம் 2 லாட்டை ஹோல்டு தான் பண்ணிப்பார். அந்த ஃபைனல் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிப்பார். இது மூலமாக என்ன ஆகும் உனக்கு அப்படின்னா, உனக்கு பேஷன்ஸ் பில்ட் ஆகும், பொறுமை பில்ட் ஆகும், உனக்கு ஒரு ட்ரேடோட கன்விக்ஷன்றது பில்ட் ஆகும். அந்த ஹையா அடிக்காமல் எப்படி வர நான் பார்க்குறேன். ஏன்னா திஸ் இஸ் அ கோரிலேட்டட் மார்க்கெட். இப்போ இந்த 3 அசட்டோ கோரிலேஷனாக எவனாவது ஒருத்தன் போயிட்டு அந்த ஹைஸ் அடிக்கணும் அப்போசிங் டார்கெட்டை. ஏன்னா ஒருத்தன் ஒரு லோஸு கட் அடிச்சிருப்பான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃப்ரைடேவோட ஹைஸை
ஃப்ரைடேவோட இந்த 10 AM லோஸை ஒய்எம் மட்டும் தான் தூக்கியிருப்பான், என்கியூஎஸ் தூக்கியிருக்க மாட்டானுங்க. அப்போ இவனுங்களை அப்போசிங் டார்கெட்டாக எது உட்காரும், மறுபடியும் ஃப்ரைடேவோட ஹைஸ் எவனா ஒருத்தன் போய் அடிக்கட்டும், அது வரைக்கும் உன் ட்ரேடை ஹோல்ட் பண்ணு. மிஞ்சி போனால் ஒன்றும் ஆகிடாது. உனக்கு ரிட்டர்ன் வந்து பிரேக் ஈவன் அடிப்போம் அவ்வளோதான். பட் யூ மேட் மணி, யூ டிடன்ட் லாஸ் மணி, யூ மேட் மணி. நீ நீ $1000 ரிஸ்க் வைக்கிறனா 1000க்கு மேலேயே உனக்கு ரிவார்டு வந்துருச்சு. ஸோ ரிஸ்க் அங்கே டேபிளில் இல்லை. இட் இஸ் அ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட். இங்கே பேலன்ஸ் வர்றது உனக்கு ஃப்ரீ மணி. யூ நெவர் நோ த பவர் ஆஃப் ரன்னர்ஸ். அந்த ரன்னர்ஸ் போயிட்டு டிபி அடிக்கிறது பவர் உங்களுக்கு புரியல. இதுக்கு பேர் தான் பேஸ் செட்ஸ்னுவாங்க. அந்த மிச்சம் வர்ற ட்ரேடோட ப்ராஃபிட்ஸ் உனக்கு கம்மியாக தான் தெரியும், சின்னதாக தான் தெரியும். பட் நீ அக்கௌண்ட் சைஸை ஆவ உன்னோட அந்த ரன்னர்ஸோட ப்ராஃபிட்டே உனக்கு அட் சம் பாயிண்ட். இப்போ நீ ஒரு 10,000, இப்போ நீ ஒரு வந்து $10,000 அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுற, $100 ரிஸ்க்கு, $200 ரிவார்டு வந்துச்சு. மிச்சம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுல என்ன அப்புறம் வந்துட போகுது, மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $50 வருமா, எக்ஸ்ட்ரா ஒரு $10 வருமா அப்படின்னு கேட்பேன். 10Kக்கு $10, 100Kக்கு $100, அதே 1 மில்லுக்கு $1000. ஸோ அந்த பவர் ஆஃப் ரன்னர்ஸ் அதோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அது பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ட்ரைட் ஃபார் அ மந்த், லைக் அடுத்த மாதம் செப்டம்பர் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஆகிட போகுதுன்னு பாருங்கள். ஒன்றுமே ஆகாது. உனக்கு மென்டலி யூ வில் பி லைக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் மென்டலி. ஏன்னா அந்த சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து, அந்த ஹோல்டு பண்ணுறதை பார்த்து உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். ட்ரை பண்ணிப்பார். ஸோ இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். அண்ட் நவ் டுடே வீடியோ, ஹவு டு ட்ரேட் நியூஸ். இதில் எல்லா நியூஸஸும் யூ டோன்ட் நீட் டு ட்ரேட், ஜஸ்ட் ட்ரேட் என்எஃப்பி, சிபிஐ, பிபிஐ, எஃப்ஓஎம்சி, அன்எம்ப்ளாய்மெண்ட். மற்ற நியூஸஸ்லாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் இட் ஒர்க்ஸ். இந்த லாஜிக் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நியூஸோட மெயின் கேரக்டர் என்னவா அப்படின்னா, நியூஸ் டஸ் 2 things, either manipulate or distribute. ஸோ இதுதான் நியூஸ் பண்ண போகுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் புல்லிஷ் ஃபார் த டே. இப்போ நீ வந்து புல்லிஷாக இருக்க, உன் பயாஸ் புல்லிஷ், ப்ரைஸ் இஸ் அப்ரோச்சிங் எ கீ லெவல். இதுதான் உன்னோட கீ லெவல். ப்ரைஸ் ஆஸ் மேனிப்புலேட்டட் பிஃபோர் த நியூஸ். நல்லா கேட்டுக்கோ, நியூஸுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு. ப்ரைஸ் ஹஸ் ஹிட் அன் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் அண்ட் ப்ரைஸ் ஹஸ் கிவன் an SMT அண்ட் டைம் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த விண்டோ வந்து நியூயார்க்கோட விண்டோ. ஸோ இதை நான் அலைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளாசிக் லண்டன் லோ ஆஃப் த டே ப்ரொஃபைலாக கன்சிடர் பண்ணுறன்ற பட்சத்தில் உனக்கு மேனிப்புலேஷன் முடிச்சிட்டான். ஸோ அப்போ உனக்கு நியூஸ் டஸ் 2 things, either manipulate or distribute. ஆனால் இந்த இடத்துல உனக்கு நியூஸுக்கு முன்னாடியே மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ வாட் வில் நியூஸ் டூ? டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு ஓடியோ ஏதோ ஒன்று வந்துட்டு இங்கே சம்திங் ஏதாவது இங்கே ஒரு பீரியட் இருக்கும், 1 hour ஒரு பிளாக் ஆர் ரெஃப்யூஜி வாட் எவர் யூ கேன் கால் இட். இந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஒரு லோ டைம் ஃப்ரேம் SMT வந்துட்டு இட் வில் ஷூட். நியூஸை ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அதை பார்த்து பயப்படாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல அதுக்குன்னு போயிட்டு கூதினக்கெலாம் போயிட்டு ரிஸ்க் அதிகமாக்கணுங்கன்னா ஸ்லிப்பேஜ் செருப்புலேயே அடிக்கும். ஸோ யூ கான்ட் வின் எவ்ரி நியூஸ். எல்லா நியூஸஸும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நடக்கணும், நான் தான் புளுத்தின்னா யூ கான்ட். இன் ரியாலிட்டி அது வாய்ப்பே கிடையாது எல்லா நியூஸஸும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பேசிக் லாஜிக். நியூஸ் டஸ் 2 things, either manipulate or distribute. இப்போ இந்த மேனிப்புலேஷன் முடிஞ்சிட்டு சம்டைம் நியூஸ் மறுபடியும் கீழே இன்னொரு விக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் 3 drive. ஏஷியா லோ, லண்டன் லோ, நியூயார்க்கோட லோ, 3மே கட் ஆகி 3 drive கொடுத்துட்டு கூட மேலே போகலாம். ஸோ யூ கான் கொஷின் நியூஸ். ஐயோ என்னடா அன்னைக்கு இவர் மறுபடியும் நியூஸ் டஸ் 2 things, மேனிப்புலேட், டிஸ்ட்ரிபியூட்னாரு, இப்போ என்னடா எனக்கு அப்படின்னு. ஐசிடியோட லாஜிக் டெர்மினல் படி bigs do the damage, body tells the story. இப்போ நான் காமிச்ச எக்ஸாம்பிளில் விக்ஸ் மட்டும்தான் போயிருக்குமே தவிர்த்து யூ நெவர் வுட் ஹவ் காட்டன் அ பாடி க்ளோஸ். சாரி கைஸ். அப்போ விக்ஸ் தான் டேமேஜ் பண்ணுது, பாடி டெல்ஸ் த ஸ்டோரி. பாடி மேலே தானே போகிறான் இதை முடிச்சுட்டு. ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், இது வந்து டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இட் இஸ் நாட் லைக் 100% ஒர்க் ஆகிற மேஜிக் ட்ரிக் இது கிடையாது. ஸோ டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்.
ஓகேவா? பட் ஐ வில் ஷோ யூ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம் சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது லாஜிக் புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நியூஸுக்கு முன்னாடி வரப்போகிற எஸ்எம்டி, விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அடுத்த கேண்டலில் நியூஸ் வருது ப்ரோ, அதுக்கு முன்னாடி எஸ்எம்டி இருக்குன்னு நான் பெற்ற எடுத்தேன், செருப்படி விழும், அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ தெர் இஸ் அ சர்டன் டைம் விண்டோ. அந்த டைம் விண்டோக்குள்ளே நியூஸுக்கு பிஃபோர் எஸ்எம்டி வந்ததுன்னா யூ கேன் ட்ரஸ்ட் தட் எஸ்எம்டி, அது ஃபெயில் ஆகாது. ஓகேவா? ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் தட் எஸ்எம்டி, நியூஸ் வில் கோ ஹையர். அது எஸ்எம்டி எந்த டைரக்ஷனில் கொடுக்குதோ உன் பயாஸ்க்கு ஏற்றபடி கொடுத்ததுன்னா இட் வில் கோ. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நேற்று நான் என்கியூவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதையே நான் பிரேக் டவுன் பண்ணுறேனே. மேரி கிறிஸ்மஸ். ஓகே. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இஸ் ட்ராப்ட் இன்சைட் திஸ் ஒன் பர்டிகுலர் கேண்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் பர்டிகுலர் கேண்டில், இந்த ஒரே ஒரு 15 minute 1 hour கேண்டில், 4 hour கேண்டில், ஐ திங்க் 15 ஆல்சோ. சரி, இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான் மார்க்கெட். ஸோ நியூஸ் எப்போ வருது? 8:30. 8:30க்கு நியூஸ் வருது. ஸோ இப்போ நான் வரேன், 4 hour லாஜிக், இந்த கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். நான் ட்ரேட் பண்ணுற லாஜிக் உங்களுக்கு தெரியலன்னா, ஐ ட்ரேட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபார் 2-6-10 இந்த 3 4 hour கேண்டில் ட்ரேட் பண்ணுவோம். 4xக்கு 159. ஸோ இப்போ 4 hourக்கு வர இந்த 4 hour PO3 இங்கே ஓப்பன் ஆகுதா? 6 AM கேண்டில். எங்கே இருக்குது? 6 AM. 6 AM ஓப்பன், லோ இன்டு அ கீ லெவல். திஸ் இஸ் யுவர் கீ லெவல், விச் மீன்ஸ் நான் எடுக்கிறேன் என்னோட கீ லெவல் 1 hour FEG. அண்ட் இப்போ நியூஸ் வரப்போகுது. ஸோ நான் என்ன சொன்னேன், நியூஸ்க்கு பிஃபோர் எஸ்எம்டி வரணும். ஸோ இஃப் யூ லுக் கேர்ஃபுல்லி, இது வந்து லண்டனோட லோஸ் 2 AM. லண்டனோட லோஸை என்கியூ தூக்கலை. வேர் எல்ஸ் YM took out the London lows. See, YM took out the London lows. Exact time 6. So YM took out the London lows. So இப்போ எனக்கான என்ட்ரி மெத்தட். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது 1 hour FEG. கீப் இன் மைண்ட், நியூஸ் வரப்போகுது. ஸோ ஐ என்டர்ட் ஆஃப் திஸ் M15 breaker. My limit order, my stop loss and my take profit is this high. ஏன் நான் இந்த ஹை சொல்கிறேன்னா, இது நார்மல் ஹை கிடையாது, இது டேட்டா ஹை. என்ன பேர் சொல்கிறீங்க டேட்டா ஹை? இது NVIDIAவோட ஏர்னிங்ஸ் ரிலீஸ் ஆன கேண்டல். ஸோ அதுதான் என்னோட ட்ரா. இப்போ என் டார்கெட்டை செட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வீடியோவை பார்த்தவங்களுக்கு புரியும். நான் டார்கெட்டை செட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதோட அலைன் ஆச்சுன்னா இட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். C2 2.5 எங்கே வந்து உட்காருதுன்னா அக்யூரேட்டா. ஸோ நவ் ஐ எம் கோனா டேக் திஸ் ட்ரேட். இது என்ன கேண்டில்? இது 8 o'clock, அடுத்து 8:15 ட்ரேட் ஆகிட்டான். நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கிறதா இருந்தால் ஒன்று இந்த 15 minute சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியில் என்ட்ரு ஆகிருக்கலாம், இல்லை 15 minute பிரேக்கரில் என்ட்ரு ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த 15 minute இன்வர்ஷன் FEGயில் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஸோ என்ட்ரி வந்துருச்சு. இப்போ இந்த லைனை எடுத்துடுறேன், ஏன்னா அடுத்த M15ல நியூஸ் வரப்போகுது. ஸோ ஐ எம் ரிமூவிங் திஸ் லைன். நவ் see the magic. இதுதான் நியூஸோட கேண்ட். ஸோ நியூஸுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சுன்னா வாட் வில் நியூஸ் டு டிஸ்ட்ரிபியூட்? நியூஸால் அந்த ஹைஸ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, ஏன்னா அடுத்த 9:30 ஓப்பன் வரப்போகுது. இது அவ்வளோ பவர்ஃபுல் நியூஸ் கிடையாது, இது ஒரு டம்மி நியூஸ் தான், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். ஸோ இப்போ அடுத்து 9:30 வரப்போகிறான், அவன் தான் வேலையை பார்ப்போம். 9:15. இப்போ அடுத்து வரப்போகிறது 9:30. See what happened?
இப்போ புரியுதா? இதுதான் அந்த ஃப்ரேம்வொர்க். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டல. ஐ வில் ஷோ யூ மெனி எக்ஸாம்பிள்ஸ். வெயிட். சிபிஐ ட்ரேட் பண்ணியிருந்தேனே இந்த மாதத்தோட சிபிஐ எங்கே இருக்கு? நான் என்கியூ ட்ரேட் பண்ணல, ஐ ட்ரேடட் இஎஸ். ஓகே, ஸோ நான் இஎஸ் வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கம்மிங் இன் ஃப்ரம் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த நாள் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். பயாஸ் புல்லிஷ் and for I'm dropping down to H4. So you can see here price already traded to internal. So அடுத்து இப்போ எங்கே போகணும்? ப்ரைஸ் எக்ஸ்டர்னலுக்கு போகணும். ஸோ I'm dropping down to 1 hour time frame to more refine my எனக்கு என்னோட டைரக்ஷன்ஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கு 1 hour time frame வர ப்ரைஸ் இஸ் ஆல்ரெடி இன் திஸ் 1 hour ரெஃப்யூஜி. யூ கேன் see here 1 hour ரெஃப்யூஜி தான் ப்ரைஸ் நிற்கிறான். வெயிட், லெட் மீ ஷோ யூ த ட்ரூ ஓப்பன்ஸ். ஏன் ட்ரூ ஓப்பன்ஸ் வரல? What the fuck? ஓகே, ஸோ ட்ரூ ஓப்பன்ஸ் வரல, அது என்ன காரணமும் தெரில. ஸோ அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 1 hour பீரியடுக்கு வந்துட்டோம். இப்போ ஐம் ட்ராப்பிங் டவுன் டு M15. ஸோ நியூஸ் வரப்போகுது, விச் இஸ் அகைன் நான் அந்த நியூஸை மார்க் பண்ணிக்கிறேன். 8:30க்கு நியூஸு. ஸோ நியூஸுக்கு முன்னாடி ஐ எம் செக்கிங் இஃப் ஐ காட் அன் S70. இது லண்டன் லூஸ், அதை இஎஸ் தூக்கிட்டான். whereas NQ failed to take out the London loose. And there is my SMT, and a candle closing above this candle will give me a trigger. But நான் அந்த ட்ரிகருக்காக வெயிட் பண்ணல, because I entered off of this IFVG. So in IFVG என்னோட trigger. So I placed order, I entered at the next candle open with my stops below this low, and I simply targeted the current day high, which is again Asia London highs. இவ்வளோ தான் என்னோட டார்கெட். பட் மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகிட்டான், அது வேறு விஷயம். பட் ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆர்ஆர், எனக்கு இந்த ஆர்ஆர் வந்தால் போதும். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ் லைன் ஆஸ் ஆஃப் நோ. ஏன்னா நியூஸோட லைன் கேண்டல் அது, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் என்ன? 7:45. அடுத்து 8 என்னோட ஃபில்லிங்கு. அடுத்தது 8:15. இப்போ த வெரி நெக்ஸ்ட் கேண்டலில் நியூஸ் வரப்போகுது. நியூஸுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு. அப்போ வாட் வில் நியூஸ் டு? டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ another example. அடுத்த எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 1 தானே என்எஃப்பி. என்எஃப்பி எதுவுமே பண்ணல, போஸ்ட் என்எஃப்பி தான் நடந்தது மார்க்கெட்டில். வெயிட், லெட் மீ ஷோ யூ another example. FOMC. There is your FOMC. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நியூஸுக்கு முன்னாடி SMT கிடையாது. ES அந்த ஹைஸ் தூக்கிட்டான், NQ இந்த ஹைஸ் தூக்கிட்டான், YM அந்த ஹைஸ் தூக்கலை. ஸோ there is your SMT. But this SMT happened at news. ஸோ நான் மற்றவங்க மாதிரி போய் சொல்ல வரும்ல. This SMT happened at news. நியூஸ் தான் அந்த SMT கிரியேட் பண்ணது. ஏன்னா அது வரைக்கும் SMTs கிடையாது மார்க்கெட்டில். ப்ரைஸ் எங்கே இருக்கான்? இன்சைடை கீழே வரும். This 1 hour FEG. ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் லாஜிக் கிடச்சிச்சு. இந்த இடத்துல 5 மினிட்டுக்கு வரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14க்கு நியூஸ் நமக்கு. ஸோ 14ஓட கேண்டில் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கேண்டில் மட்டும் மேலேயும் வைக்க கீழே வைக்கிறோம். ஸோ இதுதான் 14 FOMCயோட நியூஸ். ஸோ அடுத்தது 14:30க்கு FOMCயோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இதுதான் அந்த 14:30, ஜஸ்ட் 2:30 PM. ஸோ இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் we got our SMT with what? With YM. ஸோ நியூஸ் தான் மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு. லைக் இது 2 நியூஸாக வரும், FOMC அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். தெரியாதவங்களுக்கு ஃபெட்டோட ரேட் கட், அதுக்கப்புறம் ஃபெட்டோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும். தெரியாதவங்களுக்கு இது 2 தான். ரெண்டுமே ½ hour கேப் விட்டு வரும். ஓகேவா?
ஸோ நியூஸ்க்கு பிஃபோர் எஸ்எம்டி நமக்கு கிடச்சிருச்சு. நியூஸ்க்கு பிஃபோர்ன்ற மாதிரி நியூஸ் தான் இந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணிட்டான். ஸோ இப்போ நியூஸ் மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன ஆக போகுது, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தேர் இஸ் யுவர் 5-minute breaker, 5 minute change in state of delivery, and keep your stop loss above this high and just simply target at the external. So this was your trade. This could have been your trade. நான் எடுக்கல, பட் இதுதான் உங்களுக்கான, இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் this would have been your trade. And voila, 3 candles, 15 minutes you got your TP. So I can show you many examples with this thing. Always trust the SMT. Like உங்களுக்கு SMT பற்றி தெரியுன்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். If you don't know what is SMT, please don't try this shit. ஓகேவா? ப்ளீஸ் SMT தப்பாகவே நீங்கள் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த செட்டப்பில் தர்மடி வாங்கிடுவீங்க. இது SMT ப்ராப்பராக உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும் ப்ரோ, எனக்கு SMTனா என்னன்றது ப்ராப்பராக தெரியும் ப்ரோ அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. எனக்கு SMTனாலே என்னன்னு தெரியாது ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு இதை பார்த்து தப்பாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகி ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் தப்பான SMT மார்க் பண்ணிட்டு என்ன ப்ரோ நீங்கள் SMT இருந்தால் ட்ரேட் பாஸ் ஆகணும், ட்ரேடு இதுவாகணும், மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா என்ன ப்ரோ நான் ஷாப் அவுட் ஆகிட்டேன்னா என்கிட்ட வந்து கேட்காது. ஸோ அதையும் நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். And I am not a financial advisor nor SEBI registered, so please keep in mind this is just for educational purpose. So I showed you some examples. So இதெல்லாம் நான் ரேண்டமாக என் மைண்டில் ஞாபகத்தை வச்சு நான் திருப்பேன். நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி பார் ரிப்ளை டூலில் கரெக்டாக அந்த எக்ஸாம்பிள் காட்டல உங்களுக்கு. நான் இப்போ நினச்சா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட ஷோ பண்ணலாம், பட் எனக்கு அந்த மைண்டில் வரமாட்டேங்குது டக்குன்னு. நீ லாஸ்ட்டாக என்ன நியூஸை ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் கீப் இன் மைண்ட். ஆல்வேஸ் ட்ரேட் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் நரேஷன். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேமோட நரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேரிஷில் SMT இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஷார்ட் அடிக்கணும்னு அடிச்சிங்கன்னா அடிதான் அவங்களும். அதையும் நான் சொல்லிட்டேன். ஆல்வேஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் த கீ. ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் த கிங். ஓகேவா? ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகைன் அண்ட் அகைன். இதை பேட்டர்னாக பார்த்துட்டு போய்ட்டு அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வித் தட் பீயிங் செட், இதோட பார்ட் 2 வேணும்னா ப்ளீஸ் ட்ராப் யுவர் தாட்ஸ் இன் கமெண்ட்ஸ் and I will try to make another video or another part 2 video for this news trading related series. And market updates as of now nothing. எல்லாமே இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். கைண்ட் ஆஃப் டல் லைக் மந்தோட க்ளோசிங். ஸோ அதனால் நான் எதுவுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல டில்டோஸ் தூக்கி சொல்லணும். பட் நெக்ஸ்ட் வீக் லுக்ஸ் ப்ராமிசிங். நெக்ஸ்ட் வீக் we got NFP. Let's go baby. So next week NFP இருக்கு. I love NFP. God. So yeah guys. ஸோ யாரெல்லாம் இந்த இடத்துல M1560 கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு லாங் அடித்தாங்களோ, now people are in drawdown or else stopped out ஆகிருப்பாங்க. இதான் சொன்னேன், ட்ரேட் த பேட்டர்ன் நாட் த லாஜிக். டைம் ஆஃப் த டே ஆஃப் த வீக் எல்லாமே இருக்குது. பட் இவன் மேலே போவான், இவென்ச்சுவலி இட் வில் கோ ஹையர். பட் அது இப்போ நடக்காது, நியூயார்க்கில் தான் நடக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக எல்லார் ப்ளஸ் ப்ரைஸ் வலிச்சிட்டு போகிறதுக்கு தேர் ஆர் ஹை சான்சஸ். அண்ட் தேர் இஸ் SMT வித் யூரோ. ப்ரீவியஸ் டே ஓட லோவர் ஜியூ தூக்கிட்டான், யூ தூக்கலை. ஸோ தெர் இஸ் திஸ் SMT. ஹையர் டைம் ஃப்ரேம் SMT இஸ் தேர் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் SMT வித் DXY இஃப் ஐ எம் நாட் ராங். ஏஷியாவோட லோஸை டாலர் தூக்கிட்டான். டாலர் தூக்கல, else pound took it. Yeah, as you can see, Asia is still intact. So, yeah baby. So, yeah, இவன் மேலே போவான், பட் it will take some time. இன்னும் இந்த அரை மணி நேரம் அப்படியே இதுலேயே ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த 1 ஹவரோட எஃப்யூஜி ஐஎஃப்யூஜியாக மாறிச்சுன்னா, இந்த 1 ஹவர் எஃப்யூஜி ஃபார்ம் ஆகி அதை அடுத்த 1 ஹவர் கேண்டில் அதை ஐஎஃப்யூஜியாக மாற்றிட்டு இதுக்கு மேலே சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சானா செக்ஸியான ட்ரேடாக இருக்கும்.
பட் இந்த வீடியோ நீங்கள் எப்படி இருந்தாலும் நைட்டு தான் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே எதாவது நடந்திருக்கான்றதை பார்த்துருங்க. இந்த ஐஸ் வைக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் வீக் ஐ வைக்கலாம். லுக்ஸ் குட் டு ஆர். I will take this any day. But இன்னைக்கு Friday, so I'm not going to play anything. Today I'm not trading. I'm done for the week. So yeah, wish you guys a good weekend and yeah. See you guys in another video. Take care, stay safe, trade carefully, trade responsibly. Bye bye. I came, I saw.